ஒரு நாட்டோட தரமான கோதுமை பயிரிடும் விவசாயிய பேட்டி எடுக்கிறதுக்கு பத்திரிக்கையாளர் போறாரு. போயிட்டு உங்களுடைய வெற்றியோட ரகசியம் என்ன? நீங்க எப்படி சக்சஸ்ஃபுல்லா கோதுமைய பயிரிடுறீங்க? அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு அந்த விவசாயி சொல்றாரு, "நான் கோதுமையில சக்சஸ்ஃபுல்லா இருக்கேன் அப்படின்னா, என்னுடைய பக்கத்து வயல்ல இருக்கவங்களுக்கு நான் என்னுடைய தரமான விதைகள குடுத்து பயிரிட சொல்றேன். அதனால தான் நான் சக்சஸ்ஃபுல்லா இருக்கேன்." அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அந்த பத்திரிக்கையாளர் கேட்குறாரு, "அது எப்படி? நீங்க எப்படி பக்கத்துல உள்ளவங்களுக்கும் உங்களுடைய தரமான கோதுமை விதைகள குடுத்து பயிரிட சொன்னீங்க அப்படின்னா, உங்களுக்கு அவங்க போட்டியா வந்துர மாட்டாங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு அவர் சொல்றாரு, "பக்கத்துல உள்ள வயல்காரங்க தரமற்ற விதைய பயிரிடும்போது, மகரந்த சேர்க்கையில காற்றுலருந்து இந்த காட்டுலருந்து அந்த காட்டு வரைக்கும் எல்லா காட்டுக்கும் அந்த மகரந்த சேர்க்கை காத்துல பரவி, நான் நல்ல விதையே பயிரிட்டாலும் அது என்னுடைய வயலையும் பாதிக்கும். அதனால தான் நான் தரமான விதைய என்னுடைய பக்கத்துல உள்ளவங்களுக்கும் குடுத்து உதவும்போது, வெற்றிகரமான ஒரு நல்ல ஒரு கோதுமைய பயிரிட முடியுது. சக்சஸ்ஃபுல்லா இருக்க முடியுது." அப்படின்னு சொன்னாராம். நம்ம எல்லாருடைய வாழ்க்கைக்கும் பொருந்தும். அதாவது நம்ம ஒரு சந்தோஷமான, ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கைய வாழணும் அப்படின்னு நெனச்சா, பக்கத்துல இருக்கவங்களையும் சந்தோஷமா வச்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். அப்பதான் நம்மளும் சந்தோஷமா இருக்க முடியும்.